புரட்சி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு நேத்தி மதுரையில நடந்தது. நேத்திக்கே என்னென்னலாம் நடந்துச்சு, யாரெல்லாம் என்னென்ன அலப்பறை பண்ணாங்கன்றத பத்தி நிறைய வீடியோல நம்மளும் பேசிட்டோம். அது மட்டும் இல்லாம நியூஸ் சேனல்ல அதை விட்டா வேற செய்தியே இல்லைன்ற மாதிரி அதை மட்டும்தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்போ தளபதி முக்கியமா பல விஷயம் பேசினாரு. அது போக டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே, மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு ஆப்போனண்டே கிடையாது அப்படின்ற மாதிரி பேசினாரு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு என்ன தைரியம் தான் எங்கள் நைனா கூடவே போட்டி போட வந்திருப்பீங்க? நீங்கள்லாம் இப்போதான் ஒரு வெறும் விதை தான், இன்னும் நீங்கள் வளரவே இல்லை. ஆனால் எங்கள் நைனா யார் தெரியும்ல, ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறாரு. அவர் கூட எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்? சரி, என்னமோ இது எல்லாத்தையும் விட அங்கிள் அங்கிள் அங்கிள்ன்றீங்க. நாங்களாம் எவ்வளோ அன்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கோம். நீங்க என்னமோ ஒரே நாள்ல அங்கிள்னா எல்லாரும் அப்பான்றத மறந்துட்டு அங்கிள்னு கூப்பிடுவாங்கன்ற நினைப்பா, அதெல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. அது போக ஒரு குட்டி ஸ்டோரியும் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி. நெல்லை பத்தி தளபதியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நெல் கொடுத்தாங்க. அந்த நெல்லை யாரு வளர வச்சு கொண்டு வராங்களோ அவங்களதான் தளபதியா ஏத்துப்பேன்னு சொல்லிட்டு, அந்த நெல்லை அவிச்ச நெல்லா நிறைய பேர் வளர வச்சு கொண்டு வந்திருப்பாங்களா, ஒருத்தர் மட்டும்தான் அந்த நெல்லை அப்படியே கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரை தளபதியா சூஸ் பண்ணிட்டாருன்னு வழக்கம் போல இவர் ஒரு குட்டி ஸ்டோரின்னு உருட்டு வரல, அந்த மாதிரி ஒரு உருட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் தெரியுது இந்த உருட்டை 2021லயே நம்ம அண்ணன் சீமான் சொல்லிட்டாருன்ட்டு. என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, என் செடி என்னைத்தான் தேர்வு செய்ய போறார், நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன், என் செடி கொழு கொழுன்னு நல்லா பச்சையா இருக்கு, என்னைத்தான் தேர்வு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான். மன்னர் என்ன பண்றாரு, எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறாரு. இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான். மன்னா, நான் பெருமுயற்சி எடுத்தேன், காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன், இதுக்கு உரம் வைத்தேன், தண்ணீர் விட்டேன், ஆனாலும் இந்த சட்டியில இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா, நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். அப்படியே அவனை இருக கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு. எல்லாரும் இவரு நேத்து என்ன சொன்னாரோ அது அப்படியே சீமானன்னு ஏற்கனவே ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு மேடையில பேசும்பொழுது சொல்லியிருக்காரு. தளபதி அவர்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய நண்பர்களே நண்பிகளே, உங்களுக்கு குறிப்பா ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க எழுதி கொடுத்ததை அவர் ஆக்ரோஷமா பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி யாராவது இந்த கதையெல்லாம் சொல்லியிருக்காங்களா, இந்த பிட்டெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் தீர ஆராய்ஞ்சு எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை ஒரு காரணமா வச்சு தளபதியை ட்ரோல் பண்ணுவாங்க. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது 420. நான் உங்க அச்சு, அசால்ட் அச்சு. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இனிமே தினம் கேள்விப்படுவீங்க. மாநாடு ஆரம்பிக்கும் போது திருவிழா மாதிரி இருக்கும், முடிச்சுட்டு போகும்போது குப்பை தொட்டியை நாக்கிண்டத மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லலைங்க. போன மாநாடு அப்பவே கண்கூடா பார்த்து தெரிஞ்சோம். 2வது மாநாடும் நடந்திருக்கு. சரி, போன மாநாட்டுல ஏதோ ஆர்வ கோளாறு ஃபர்ஸ்ட், அதனால அப்படி பண்ணிட்டாங்க. 2வது தடவை கொஞ்சம் நல்லா நடந்துப்பாங்கப்பா அப்படின்னு பார்த்தா அதை விட ரொம்ப மோசமா பண்ணியிருக்காங்க. மாநாடு முடிஞ்ச இடத்த பாத்தீங்கன்னு வைங்களேன், அதாவது இந்த குப்பை தொட்டியை நாய்க்கின்ற மாதிரி சேரெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த பலகை அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தள்ளி நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க இந்த இடத்தோட சொந்தக்காரு இதெல்லாம் அள்ளி போட்டு அந்த இடத்த நார்மல் ஆக்குறதுக்குள்ள ஒரு யுகமே தேவைப்படும் நினைக்கிறேன். அது போக இன்னும் சில அணில்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அந்த மாநாடுல எல்லாரும் உட்காரத்துக்காக சேர் போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்துல தொண்டர்களை வச்சுக்கிட்டு தலைவர் எப்படி 2026ல ஆட்சியை பிடிப்பாரு அதான் தெரியல, பார்ப்போம். ஏற்கனவே தளபதி அவர்களுக்கு அரசியல் ஆசானா, அரசியல் குருவா, அரசியல் வித்தகரா விளங்குறது நம்முடைய அண்ணன் மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய திரு புஷி ஆனந்த் அவர்கள் தான். அவரு போன தடவை ஒரு மீட்டிங் நடக்கும் போதே, ஏய் சேரையா எடுக்கிற நீ, கீழே வை கீழே போடு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருந்தார்ல. இந்த தடவை அவர் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு மகான், அதான் ஆதவ அர்ஜுனா அவர்கள், அவர்கிட்ட
மீடியாலாம் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க ஒழுக்கமா இருக்கணும், இதே உட்காந்து நம்மள மீடியாலாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். இந்த மாதிரி மீடியாலாம் பார்த்துட்டு இருக்கு, எல்லாரையும் அமைதியா ஒழுக்கமா நடந்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அது அப்படியே வாங்கி புஷ் என்ன மேடையில் அடிச்சிருக்காரு. நான் பாருங்கப்பா, நம்மள மீடியாலாம் கவனிச்சிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இல்லாம ஒழுங்கா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மேடையில பேசியிருக்காரு. இவரே இன்னொருத்தர்கிட்ட பிட்டு வாங்கி பேசிட்டு இருக்காரு. இவரு சொல்லி கொடுத்து தளபதி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை நல்வழியில நடத்தி கொண்டு போறாராம். இது எங்க போய் முடிய போகுதோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே ஆஃப் த டே யாருக்கு போக போகுது அப்படின்னா, அன்டவுட்டட்லி இப்படி ஒரு மாநாடு, அதாவது இந்தியா சொல்ல முடியாதுங்க, உலகமே போற்றும் வகையில, உலகமே உத்து பார்த்து வியந்து போற வகையில ஒரு மாநாடை நடத்தி மதுரையே ஸ்தம்பிக்க வச்சு அங்க சில கோமாளித்தனங்கள்லாம் பண்ண தாவேகாவினருக்கு தான் இன்னைக்கு நம்ம ஷோல பொக்கே கொடுக்க போறோம். அடுத்ததா அண்ணன் ஆரம்பிக்கும் போது மதுரைக்கு போயிட்டு விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசலன்னா எப்படி அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி என்னுடைய அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லவும் அங்க இருக்கக்கூடிய கிரௌட் எல்லாம் கத்துனதை கேட்கணுமே, அப்படி கத்தலுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல தலைவர்ல கேப்டன் அவர்களும் ஒருத்தர்னே சொல்லலாம். அப்படிப்பட்டவரோட பேரை சொல்லி தளபதி அவர்கள் கைத்தட்ட வாங்கிட்டாரு. இத பத்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா பேசும்பொழுது என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, அவங்க உடனே தம்பின்ற எண்ணத்துலதான் பேசியிருக்காரு. அவர் எப்ப அண்ணன்னாரு, நான் எப்பவுமே சொல்றேன் அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன், சரிங்களா? அவர் அண்ணன்னா அவரு தம்பி, எங்களுக்கு எங்க தம்பி அவரு. ஆமா, அவருடைய தம்பி பாசத்தின் பேர்ல சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, விஜய் எங்க வீட்டு பையங்க, எங்க வீட்டு புள்ளங்க அப்படின்ற மாதிரிலாம் அன்பை எக்ஸ்ட்ராவா காட்டியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, கூட்டணிக்கு ஆளு சேர்ந்தாச்சுன்னு தெரியுது. ஏன்னா நேற்று பேசும்போதே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க இவங்க தான் கூட்டணி அவங்க தான் கூட்டணின்லாம் சொல்லல, யார் எங்களை நம்பி கூட்டணிக்கு வந்தாலுமே ஆட்சியில மட்டும் இல்ல அதிகாரத்திலுமே பங்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியும் சேர்ந்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள ரெடி ஆகுறாங்க போல இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரமா படிடா அப்படின்னு சொன்னா கூட படிக்க மாட்டாங்க அப்படின்றத எங்க ஆளு, அதாங்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய பசங்கள்லாம் காதல்னு காதல் பண்ணிட்டு சுத்துறாங்கல்ல, அதனால நம்ம படிப்பை காதலோட கம்பேர் பண்ணி சொன்னா நச்சுன்னு பசுமரத்துல அடிச்ச ஆணி மாதிரி அவங்க மண்டையில பதிஞ்சிரும் அப்படின்றதுக்காக மாபெரும் கம்பாரிசனை கொடுத்திருக்காரு. அதாவது என்னன்னா, ஒரு காதலிக்கிற மாதிரி தான், ஒரு ஒன் சைடு லவ்வாகத்தான் இருக்கும் நிறையா பேருக்கு. ஆனால் அதை நீங்கள் விரும்பி காதலிக்க அது ரெண்டு சைடும், அதுவும் கல்வியும் உங்களை சேர்த்து காதலிக்க ஆரம்பித்து விடும். அப்படி வரும்போது அந்த கல்வியை விட்டு விடாதீங்க. ஏன்னா இப்போ கல்வின்றது ஒன் சைடு காதல் மாதிரிங்க. ஆரம்பத்துல ஒன் சைடா இருக்கும், நீங்க விரும்பி விரும்பி பார்க்க டபுள் சைடா மாறிடும். அப்புறம் ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. படிப்புன்றது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்க தலைமுறையவே உயர்த்த போறது அப்படி இப்படின்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில கல்வி பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்காரு. எந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சராவது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து படிங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஆனா எங்க ஆளுங்க எவ்வளோ மாணவர்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த விதத்துல புரிஞ்சிருக்காரு. இவரை மாதிரி ஒருத்தர் பள்ளி கல்வித்துறை அமைச்சரா கிடைக்கிறதுக்கு நாங்க போன ஜென்மத்துல பொண்ணையும் பண்ணியிருக்கணுங்க. இன்னைக்கே சென்னையில பாத்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னும் மழை காலமே வரல, அதுக்குள்ள மழைய பாத்தீங்கன்னா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கோடை மழைம்பாங்கல்ல, கோடையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு. அதனாலேயே வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுல மழை கொட்ட போகுது, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்ற செய்தியை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியுமே எங்களோட முன்னேற்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கெல்லாம் மழை இன்னைக்கு வரப்போகுது அப்படின்னா நேத்திக்கே மக்களுக்கு கொடையை கொடுத்துருவோம், போட்டை வாங்கி ரெடியா வச்சுப்போம். அது போக இந்த மழை நீர்லாம் ஓடி ஒளியறதுக்கு வடிகால்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எங்க அக்கா, அதாங்க மேயர் பிரியா அக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்களே. ஏன்னா இந்த சென்னையில நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒரு ஆளா இருந்து சந்திக்கிறாங்கங்க. இந்த மாநகராட்சியை யாருமே குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்காங்க எங்க அக்கா மேயர் பிரியா. மழை மட்டும் இல்லைங்க, புயல், வெள்ளம், இந்த மாதிரி எத்தனை இயற்கை உபாதைகளா இல்ல இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் அதை நாங்க எதிர்கொள்ள ரெடியா இருக்கோம் எங்க மேயர் அக்காவோட துணையோட. இன்னைக்கு நம்ம ஷோல மீம் ஆஃப் தி டே யாருக்கு போக போகுது அப்படின்னா,
கல்வியும் காதலும் ஒண்ணு, அதனால எல்லாம் காதலிச்சுக்கிட்டே படிங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தின பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களுக்கு தான் மீம் ஆஃப் தி டே கொடுக்க போறோம். எங்க அப்பா தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கணுன்றதுக்காக பல முகாம்கள்லாம் நடத்திட்டு இருந்தார்ல, அதுல புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய நிறைய குறவர்கள் சமூகம் இருந்திருக்கு. அவங்களுக்கு இத்தனை வருஷமா அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி கூட பண்ணி கொடுக்கலையாங்க. ஆனா நேத்தி உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல ஒரே ஒரு புகார் தான் சொன்னாங்க. இப்படின்றதுக்குள்ள எல்லாத்தையுமே முடிச்சாச்சுல. இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க அப்பா நினைச்சா எதை வேணா செஞ்சு முடிச்சிருவாருங்க. ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கம்பெனி வர சொல்லி சிஎஸ்ஆர் நிதியில கட்ட சொல்லிடலாம். ஓகே, அடுத்த பண்ணா ஒரு 4 நாள்ல அவங்களுக்கு கறந்து கொடுத்தாருமா, ரெடி பண்ணி சார் இப்போ நம்பரை கொடுத்துருப்பேன். கலெக்டர் சொல்லிட்டு சிஎஸ்ஆர்ல கட்டி சொல்றேன். திங்கள் செவ்வாய்க்குள்ள உங்களுக்கு சப்ளை கொடுத்தாங்க. நம்பர் வாங்கிட்டேன், மறந்துடுறாங்க. இவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நீங்க வாழ்த்தலாம் வேண்டாம், கேள்வி கேட்காம இருக்கலாம்ல. 4.5 வருஷமா எங்க போனாரு? அந்த மக்கள் 4.5 வருஷமா கதறிட்டு தான் இருக்காங்க. அன்றாட விஷயங்கள் கூட கிடைக்காம இருக்காங்க. நீங்க நினைச்சிருந்தா இப்படின்றதுக்குள்ள பண்ணுவீங்களா? அதை அப்பவே பண்ணிருக்க வேண்டியதானே? எலெக்ஷன் வருதுன்றதுக்காக நாடகம் நடிக்கிறீங்களா அப்படின்னு இங்க நான் இன்னும் பார்த்து கேக்குறாங்க. ஏங்க, ஒரு மனுஷனால எவ்வளவு நல்லது பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லதை பண்ணிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். அதுக்குன்னு இதுக்கெல்லாம் குத்தம் சொன்னா எப்படி? சும்மாவே அரசு பள்ளிகள்லாம் தரம் சரியில்லை. ஏன்னா ஏடிஎம்கே பீரியட்ல பல அரசு பள்ளிகள் இருந்துச்சு, எல்லாம் நல்ல நிலையில இருந்துச்சு. டிஎம்கே வந்து அத்தனை அரசு பள்ளிகளுக்கு மூடு விழா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெருசா பண்ண பாடு இல்லைங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குறை மட்டுமே சொல்றாங்கல்ல. இவங்க இந்த எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சதிதாங்க இதுவும். அதாவது திருப்பூர் மாவட்டத்துல புதுசா இந்த அரசு பள்ளி ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டி 9 மாசம் மேல ஆயிடுச்சுங்க. அதுல இப்படி கையை வச்சு நோன்னா சிமெண்ட் எல்லாம் பொலன்னு கொட்டுதான். அதுக்கும் எங்க அப்பா தான் சரியில்லைன்றாங்க. ஏங்க, எங்க அப்பா அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு புது கட்டம் கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி பணம் தான் கொடுப்பாரு. அவர் என்ன சிமெண்ட் எல்லாம் வாங்கி அவரே குலைச்சு அவர் கையால பூசாவா செய்வாரு? இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த கொத்தனாரு கையாளு அந்த மாதிரி ஆளுங்க ஏதாவது ஊழல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் எங்க அப்பா தான் சரியில்லைன்னு குத்தம் சொன்னா எப்படிங்க? ஒரு மனுஷன் தொட்டதெல்லாம் தப்பாவா இருக்கும்? நல்லது எவ்வளவோ பண்ணியிருக்காரு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு போங்க. ஏற்கனவே எங்க அப்பாவோட ஆட்சி வந்த பிறகு பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்காக ஓசியில பஸ் ஓட்டுக்கிறாரு, உரிமை தொகைன்னு மாசம் 1000 ரூபாய் ஓசியில பணம் கொடுக்குறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா தான் இருக்காங்க. அத எங்க அமைச்சர்கள் எல்லாம் ஓசியில கொடுத்தோம் தான் சொல்ல முடியும். அதுக்கு என்னமோ சொல்லக்கூடாததை சொன்ன மாதிரி அவங்க மேல குற்றச்சாட்டெல்லாம் வச்சிங்கல்ல, அந்த மாதிரி எங்களுடைய நல்ல அமைச்சர் ஒருத்தர் மேல அடுத்த குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துட்டு இருக்குல்ல, இது விருதுநகர் மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கு. அங்க வந்த அமைச்சர் KSSR கிட்ட அங்க இருக்கக்கூடிய முதியவர்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் மாசம் 1000 ரூபாய் பணமே வரல, எப்பதான் வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே நல்ல கலக்கலப்பா, காதுல மூக்குல கழுத்துல எல்லாம் தங்க செயின் போட்டிருக்கீல, தங்க நகை எல்லாம் போட்டிருக்கீல, அந்த மாதிரி போட்டிருந்தா பணம் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நல்லா யதார்த்தமா நகைச்சுவையா பேசியிருக்காருங்க. அதை சிரிச்சுட்டு கடந்து போவீங்களா? அதை விட்டுட்டு பாத்தீங்கல்ல, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களை இப்படிதாங்க பெண்களை கேவலமா பேசுறது, பெண்களை ஏளனமா பேசுறது, இதுவே உங்களுக்கு வேலையா போச்சு அப்படின்னு குறை சொல்லுவீங்களா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாட்டியெல்லாம் தங்கம் நகை எல்லாம் போட்டுதான் இருக்காங்க. இந்த உரிமை தொகை எதுக்காக? ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு கொடுத்தா அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நல்லா இருக்கிறவங்களுக்கு கொடுத்தா எப்படிங்க? அந்த நல்ல எண்ணத்துல சொல்லியிருக்காரு, இது ஒரு குத்தோன்னு கண்டுபிடிச்சு பேசுறீங்க பாருங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே மதுக்கடைகள்லாம் மூட போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட தான் வந்தோம். ஆனா மது பிரியர்களும் ரொம்ப பாவம் இல்ல, ஒரு நாள் கடை மூடினதுக்கே ஐயோ அம்மா அப்பா அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. சரி, மது பிரியர்களும் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அவங்களும் நல்லா இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தாங்க மதுக்கடையெல்லாம் மூடாம ஒரு கடை இருந்த இடத்துல இப்ப 2 கடை 3 கடைன்ற மாதிரி ஆக்கி மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. அது ஒரு குத்தோன்னு இதுக்கும் குறை சொன்னாங்க. ஆனா இப்போ மது பிரியர்கள் ஒருபடி மேல போய் எங்க நைனாவோட ஆட்சியை குறை சொல்றாங்க. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு டாஸ்மாக்ல பீர் பாட்டில் வாங்கியிருக்காரு ஒரு மது பிரியர்.
பீர் பாட்டிலுக்குள்ள ஒரு மூடி இருந்திருக்குங்க. அந்த மூடை எடுத்து போட்டு குடிக்க வேண்டியதானே. அது என்னமோ ஒரு பெரிய விஷயம்னு மாவட்ட ஆட்சியர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. உங்களுக்காக தான் டாஸ்மார்க்கே இன்னும் மூடாம எங்க அப்பா திறந்து வச்சிருக்காரு. வாங்கி குடிச்சிட்டு போவீங்களா? பாட்டிலுக்குள்ள ஒரு மூடி இருந்தா என்னங்க, மூடியை திறந்துட்டு குடிப்பீங்களா? அந்த மாதிரி குடிச்சிட்டு இன்னொரு மூடி எடுத்து கீழே போடுங்க. இதெல்லாம் ஒரு விஷயம்னு இங்க நைனாவோட ஆட்சியை குறை சொல்றீங்க பாத்தீங்களா? அடுத்த எலெக்ஷன்ல மட்டும் ஜெயிக்கட்டும், இதுக்காகவே மதுக்கடையை மூட சொல்றோம். மூடின பிறகு அப்ப வருவீங்கல்ல, மதுக்கடையை தரங்கன்னு, அப்ப வச்சுக்கிறோம் உங்களை. இன்னைக்கு நம்ம சொல்ல கொட் ஆஃப் த டே யாருக்கு போகுது அப்படின்னா, எவ்வளவுதான் நல்லதை செஞ்சாலும் இந்த மக்கள் குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இந்த மக்களுக்காக, இந்த மக்களை யோசிச்சு பல நலத்திட்டங்களையும் பல நல்ல விஷயங்களையும் எங்க அப்பா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காகவே அவருக்கு ஒரு கொட்டை போட போறோங்க.